வணக்கம். நான் நிரோஷன். பல்லுயிர் நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன நடக்குது என்றா, அடுத்த வருஷம் என்ன பிளான் என்றா, நாங்க இதுவரை நடந்த விஷயங்களையும் இனி அடுத்த வருஷம் நடக்க போற விஷயங்களையும் கொஞ்சம் ஒரு தொகுத்து பார்க்கலாம். இது 2016 இருந்து எங்களோட பயணங்கள் வந்து இயற்கையை நோக்கியதாகும். ஒரு இயற்கையில இருந்து பாடங்களை கற்று அதை பிரயோகிக்கிற மாதிரியான செயற்பாடுகள்ல தான் நடந்து கொண்டிருந்தது. இப்ப 2016லயே நாங்க நிறைய விஷயங்களை தொடங்கிட்டோம். இயற்கை சார்ந்த விஷயங்கள், அத காரையிளம் விவசாயிகளா இருந்த என்ன பல வேற விஷயங்கள்ல தொடங்கியாச்சு. 2019 கிளைமேத்தோன்ல வந்து கார்நகர மையமாக வச்சு மொட்டக்கரை பனரசியை இயற்கை முறையில செய்கிறேன்னு தொடங்கி அது வேலை திட்டங்கள் போய் கொண்டிருந்தேன். அதே நேரத்துல அந்த வேலை திட்டங்கள் தேனி வளர்ப்பு அப்படியே நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்க இதுக்குரிய சரியான சந்த வாய்ப்புக்கு ஏற்படுத்துற ஒரு தளமாகத்தான் இந்த பல்லுயிர் வந்து உருவாக்கம் பெற்றது. இத 2022 ஏப்ரல் மாசம் நாங்க 22ஆம் தேதி உருவாக்கினது, ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அதுல இருந்து பல்லுயிர் வந்து உருவாகிக்க அப்ப தொடங்கிக்க நாங்க சிறுதானியங்கள் மற்றது அவர குடும்ப தாவரங்கள் அப்படி என்று பெரிய ஒரு இது இல்லாட்டியும் நாங்க ஆரம்பத்தில் தொடங்கிக்க எங்களோட உள்ளூர் உற்பத்தியை மையமா வச்சு கொண்டுதான் தொடங்கினது. அதன் மூலம் கிடைக்கிற அனுபவங்களையும் நாங்க நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களையும் தொகுத்துத்தான் மக்களுக்கு என்ன தேவை, ஆரோக்கியமண்டா என்ன, நஞ்சில்லாத உணவுகளை எப்படி இலகுவில உற்பத்தி செய்யலாம், ஏன் மக்கள் எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு போறதுக்கு ஏன் லாபம் இல்லாம இருக்குது, இளையோர்களை விவசாயத்துல எப்படி உட்பகுத்துறது என்று பல்வேறு சிந்தனைகளை கொண்டு வந்துதான் இந்த பல்வேறு நடவடிக்கைகளை ஒன்றா நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னம் நாங்க உள்ளூர் உற்பத்திகளை வந்து மெயினா செய்து கொண்டிருந்தது. அடுத்தது சிறுதானியத்துக்கு கொண்டு வந்தோம். சிறுதானியத்தை வந்து இலங்கையிலேயே யாருமே தொட்டு பார்க்காத இடம், ஒருத்தருமே யோசிக்கையில நாங்க சிறுதானியத்தை வந்து செய்யக்க நிறைய பேர் வந்து அது சரி வருமான்னு யோசிக்க இன்றைக்கு ஒரு 5600 டைரக்ட் கஸ்டமர்ஸ் மட்டும் எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபுட் சிட்டிகள் யாழ்ப்பாணத்துலேயே 30க்கும் அதிகமான ஃபுட் சிட்டி, கொழும்பு சரி, மட்டக்களப்பு சரி, திருவண்ணாமலை சரி, அங்கங்க எல்லா இடங்கள்லையும் பல்லுயிர்ந்த சிறுதானிய உற்பத்திகள் கிடைக்கக்கூடிய மாதிரியான வேலை திட்டங்கள்ல இறங்கியிருக்கிறார். அதே நேரத்துல மொட்டக்கரப்பன், கைக்குத்தரசி, மற்றது பச்சை பெருமாள், சுவந்தல், அணில்வெரியன், பாஸ்மதி அப்படி என்று அதுல இந்த வருஷம் எல்லாம் நாங்க செய்திருக்கிறது வந்து கருப்பு கவனி, பச்சை மாப்பிள சம்பா, மற்றது கரங்குருவை, மற்றது பூங்கார் அப்படியான சில சில நெல்லுகள் வந்து இந்தியாவின் சரி இலங்கையிலையும் சரி கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய நாட்டுரக நெல் இனங்களை கொண்டு வந்து அதை இலங்கையில உற்பத்தி செய்து நாங்க அதை மக்களின் பவனை கொண்டு போறதுக்கான சில செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அதே நேரத்துல அடுத்த வருஷம் எங்களுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னா லெகியூம்ஸ் சொல்லப்படுற அவரை இனங்கள். அவரை இனங்கள்ல மொச்சையிலேயே நிறைய வெறி மொச்சை, வெள்ளை மொச்சை, மற்ற கருப்பு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பாலவரை, சிறகவரை, மற்றது தம்பட்டவரை, கவுப்பியில வெள்ளை கவுப்பி, சாம்பல் கவுப்பி, சோப்பு கவுப்பி, மற்றது பயறு, உளுந்து அப்படியான எல்லா இதுகளையும் ஏனென்றா ஒரு விவசாயம் நாங்க இருக்கிற இடம் மானாவாரி பூமின்னு சொல்றது மழையை நம்பி விவசாயம் செய்யற இடம். அதுகள்ல நெல் செய்வோம், அதுக்கு பிறகு வந்து சிறுதானியங்க செய்கிறோம், அதுக்கு பிறகு ஒரு அவர குடும்ப தாவரம் செய்தால்தான் அது வந்து முழு சுழற்சி அடையும், அதனாலதான் மண் வளம் அடையும். அப்படியான ஒரு செயற்பாடுகள்ல ஈடுபடுறதுக்காக அதே நேரத்துல ஒரு ஒரு விவசாயி வந்து பூரண லாபம் அடைஞ்சாதான் அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் வந்து விவசாயத்துக்குள்ள கொண்டு வருவான். அதனாலதான் எங்களோட நாடு விவசாய பூமி ஒரு உற்பத்தி மிகுந்த ஆரோக்கியமான சூழல்ல டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. கிராம மட்டத்துல இருந்த பொருளாதாரங்கள் வலுப்பெற்று அது வந்து பிறகு நாடையும் வலுப்பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இதற்கு இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா இந்த விவசாயிகளோட உற்பத்தியை பெருக்கிறதோட இது சார்ந்த உற்பத்திகளை முக்கியமா வந்து நான் சொல்லணும், நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப மட்டும் பனை சார்ந்த உற்பத்திகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அப்ப அதுல இந்த வருடம் எல்லாம் வந்து பனை சார் உற்பத்தியை வேல்யூடட் பண்றோம், அதை பெறுமதி சேர் உற்பத்தியா மாத்தி அதுக்கு உலக சந்தையிலையும் சரி இலங்கையிலையும் சரி மிகப்பெரிய ஒரு சந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான சில செயற்திட்டங்கள் நிறைய நீங்கள் தொடர்ச்சியா பார்க்கலாம். ஆனா இது ஒரு சமரி இவ்வளவு காலம் 2016 இருந்து 2026 மட்டும் என்ன செய்யறீங்கன்றதுக்கான ஒரு சமரி தான். அடுத்த வருஷம் எல்லாம் பெரிய விஷயங்கள் இருக்குது. இப்ப இந்த வருஷம் நாங்க செய்த விஷயங்களோட ஒப்படைக்க அடுத்த வருஷம் விட்ட எத்தனையோ மடங்கு, அது கிழக்கு மாகாணத்திலே இருந்தாலும் சரி, வடக்கு மாகாணத்திலே இருந்தாலும் சரி, மேல தென்னிலங்கையிலே இருந்தாலும் சரி,
பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு. அவளோட பார்த்து கொண்டிருக்க. நன்றி.